அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியில ரொம்ப தவறா கேள்வி கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் பேராசிரியர்களை கொண்டு இந்த கேள்வி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பேராசிரியர்கள் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் சொல்லி கொடுத்துட்டு 4 கமிஷன் கொடுத்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கறாங்க. பூஞ்சி கமிஷன், ராஜா மன்னர் கமிஷன், வெங்கடாச்சலயா கமிஷன், சர்க்காரியா கமிஷன். இந்த கமிஷன்லாம் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்காக ஃபார்ம் பண்ணாங்க, சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்கு ஃபார்ம் பண்ணாங்க, மத்திய மாநில அரசு உறவுகள் அதுக்காக ஃபார்ம் பண்ண கமிஷன்ஸ். அது கூட தெரியாம டிஎன்பிசி கேள்வி, அதுவும் பாலிட்டி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த அமைப்பை கலைத்து விடுங்க. அதுல கடைசியாக இந்த வெங்கடாச்சலயா கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா அது ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு 2022. அப்புறம் இன்னொரு கேள்வி, பாரதத்தினா பத்மபூஷன், பத்ம விபூஷன் இதெல்லாம் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் எல்லாமே 1954 தான் கொண்டு வந்தாங்க. இது நீங்க எப்படி கேட்கணும்? இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், அதாவது இந்த எந்த அவார்டு முதல்ல கொடுப்பாங்க எல்லாமே உருவாக்கப்பட்டது 1954. குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்றால் இந்த 4 விருதுகளும் எப்போது உருவாக்கப்பட்டது என்றுதான் அர்த்தம். எல்லாமே 1954 தான் உருவாக்குனாங்க. பட் எது ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, எது செகண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி கேட்கணும். இந்த மாதிரி அடிப்படை அறிவு எதுவுமே இல்லாம டிஎன்பிசி வந்து வினாத்தாள்களை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு வந்து இந்த ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம ஒருத்தர் கேள்வி எடுக்கிறாங்க அப்படின்னா அது டிஎன்பிஎஸ்ஆல் மட்டும்தான் முடியும். இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்மன் வந்து கவனிக்கணும். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற சர்வீஸ் கமிஷன் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இதெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இவ்வளவு காலமாக டிஎன்பிசி இருக்குது சொல்லிட்டு தயவு செய்து வருங்காலங்களில் வந்து இந்த மாதிரி தவறுகளை வந்து அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வந்து இந்த ரொம்ப ஒரு கன்வென்ஷனல் ஏரியாவில் கூட இந்த அளவுக்கு நீங்கள் தப்பாக கேட்குறீங்கன்னா உங்களை நம்பி எப்படி தேர்வு எழுதுறது சொல்லுங்கள்.